ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏ பரிபூர்ண ஜீவன் ஏஎல்சி வெள்ளூர் பகுதியிலே நடந்து கொண்டிருந்த ஆராதனையை தேவன் ஆஸ்வதித்தார். மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, சுத்தி வேலை, ஆராதனை வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுகிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்பாட்டை தந்துவார். மகா பெரிய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குறிப்பாக பெற்றோர்களுக்கு, தாய் தகப்பன்மார்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இதன் மூலமாக அவர் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7, 8, 9. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அன்பானே, இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் கைவிட்டதை ஒப்பிட்டு இந்த வேத பகுதியை ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வேத பகுதியை சொல்லுகிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை இமைப்பொழுது கைவிட்டு விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுவர்க்கத்தின் பாவத்தை சுமக்கும்படியாக சிலுவைக்கு போகும்படி பிதாவாகிய தேவன் பலவந்தம் பண்ணின போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உடனே ஏற்றுக்கொள்ளாமல், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்றார். பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் உடனே கீழ்ப்படிந்த அந்த இயேசு சிலுவைக்கு போகும்போது மாத்திரம் 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி ஆக. அப்போ பிதாவுடைய சித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டு சிலுவைக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்பானே, பிதாவுடைய அன்பை பாருங்கள். ஒரு தாய், ஒரு தகப்பனுடைய அன்பு என்ன அன்பு! தன்னுடைய மகன் குமாரன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் கரித்தது தேவகுமாரனா பிறந்த அது தன்னுடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். பிதாவாகிய தேவன் தற்சொருபன், வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, அண்ட சராசரங்களை ஆளுகிற சர்வ கர்த்தன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கைவிட்டு விட்டார். எங்கே? சிலுவையிலே. இயேசு அவரை கைவிட்டு விட்டார், அவர் இவரை கைவிட்டு விட்டார். உடனே யூதாசு, அடுத்த வசனத்தை சொல்ல, யூதாசு ஒரு பட்டை தூள் தடிகளோடு அவனை பிடிக்க, இயேசுவை பிடிக்க வருகிறதை பார்க்கிறோம். அதனால் அன்பானே, இமைப்பொழுது கைவிட்டார். பிதாவாகிய தேவனை கைவிட்டாலே அதுக்கு பேர் தான் பாவம். உங்களுக்கு தெரியுமா? வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது பார், அதுதான் பிரதான பாவம், மூல பாவம். பிதாவாகிய தேவனோடு கூட இணைப்பில்லாத ஒவ்வொரு மனுஷனும் பிசாசோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம், அவன் தலைமையில் கொட்டப்படும். அதனால்தான் இயேசு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொன்னார். பாத்திரம் என்ன? இந்த பாத்திரம் சிலுவையில முழு வர்க்கத்துள்ள பாவம், சாபம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த பாதெல்லாம் கொட்டப்பட்ட அந்த பாத்திரத்தை பானம் பண்ண சொல்லி பிதாவாகிய தேவன் சிலுவையில பலவந்த பத்திரார். நான் பரிசுத்தன், தேவகுமாரன், ஆனால் பாவத்தை பார சுத்தக, இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆயினும் என்னுடைய செத்தல் உம்முடைய செத்தன்னு சொன்னார். ஆனால் பிதாவாகிய தேவன் விட்ட பாடில்லை, நீரே வழி,
சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். அல்லேலூயா. கைவிட்ட உடனே நியூட்ரலாக இருக்கிற உலகத்தின் அது பிசாசு அவரை சிலுவையில் அறியும்படி அங்கே சிலுவை காட்சியை பார்க்கிறோம். அன்பாளே, இதை ஒப்பிட்டு நம்முடைய பிதாக்களை பார்ப்போம். ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு பிதா இருக்கிறார், தகப்பன்மார் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு பேர் ராமைசக். அவர் என்ன மகனா பெற்றெடுத்திருக்கிறார். அங்க பிதாவாகிய தேவன் இயேசுவை குமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அவருக்கு பிதா, இயேசுக்கு பிதா, பிதாவாகிய தேவன். இயேசு குமாரன் தேவகுமாரனாகிய இயேசு. எனக்கு பிதா என் தகப்பனாகிய ராமைசக். நான் துளசிராமன், தாமஸ் துளசிராமன். பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவ மாம்சசாய் பாவியல் கையில் ஒப்பு கொடுத்தது போல என்னுடைய தகப்பனார் ராமைசக் ராணி அம்மா மூலமாக பாவத்திலே கருத்தரித்து பிறக்கிறார். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. 100% இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்ட மாத்திரத்திலே இந்த உலகத்தினுடைய பிசாசு ரோமர்கள் யூதர்களோடு கூட சிலுவையில் அறிந்து அவளை பாவமாகி சாபமாகி வியாதியாகி தரித்திரமாகி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்குனாலே சாகவே செத்தார்களே, அதுபோல பிதாவாகி தேவன் இயேசு பிதாவாகி தேவனை கைவிட்டு விட்டார். தேவனுடைய கட்டளை மீறுவது. ரோமர் யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவ பிதாவை விட்டாலே, நீ ஜீவ விருசத்துக்கு நீ விட்டாலே நீ உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புஷிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதுதான் சிலுவையிலே இயேசு ஜீவ பிதாவாகிய தேவன் நித்திய கிருபையா இருக்கிறார். அவரை கைவிட்டவுடன் அவர் கைவிட்ட உடனே நன்மை தீமை அறியத்தக்க அந்த பிசாசு இயேசுவை சிலுவையில் அறையும்படி பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் அவரை சிலுவையில் அறைகிறார்கள், காரி துப்புகிறார்கள், கரங்கால் ஆணி அடிக்கிறார்கள், சில முள்முடி சுட்டுகிறார்கள். பாவங்கள் வருது, சாபங்கள் வருது, மரணங்கள் வருது, தரித்திரங்கள் வருது, பாதாளமே அவரை தேடி வருது. ஏன்னா பிதாவாகிய தேவன் எமை பொழுது கைவிட்டார். இப்போ என்னுடைய தகப்பனார் என்னை பெற்றெடுக்கும் போது வேதம் சொல்லி என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்தால் சொல்லப்படுகிறது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுதான் பிறகுறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ உலகத்தில் எல்லா பிதாக்களும் தன் மனைவின் மூலமாக பிள்ளைகளை பாவத்துல தான் கருத்தரித்து பிறக்கிறாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு செய்தது போல ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு மகனை பாவத்திலே கருத்தரித்து இந்த உலகத்திலே விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் பாவத்தால சாபத்தால மரணத்தால உலகம் உள்ள பாருங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளுமா இருக்குது. குடும்பங்கள்ல பிசாசின் போராட்டங்களா இருக்குது, வியாதிகள், வறுமைகள், சங்கடங்கள் எல்லாம் பிசாசு சிலுவை மரணமா இருக்குது ஒவ்வொரு மனுஷனும். அதை தான் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு செய்கிறாங்க. அவர் தேவகுமார், பிதாவாகிய தேவன் தேவகுமார். அவர் பிதாவாகிய தேவன் கைவிட்டுறாரு. யாருகளை விட்ட உடனே நியூட்ரலா உடனே உலகத்தில் பிசாசு இயேசுவை சிலுவையிலே அங்க அறிகிறத பார்க்கிறோம். பிரியமார்களே, நல்லா கவனிக்க. இந்த பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த தேவகுமாரனை கைவிட்டு விட்டு பாவிகள் கையில் சிலுவையில் அறிமுக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை. இதைதான் நிறைய தகப்பன்மார் செய்யறாங்க. நம்ம பிள்ளை பாவத்துல பெற்றுட்டோம், அது கஷ்டப்படுது, கண்ணீர் விடுது, வியாதிப்படுது, கடன் தொல்லையாக்குது, பிசாசு போராட்டம் மாதிரி எதிர்ப்பு கசப்பு பல போராட்டங்கள் பிள்ளைகளை சந்திக்கும் போது நம்ம அப்பா அம்மார்கள் என்ன பண்றாங்க, சரீரம் போயிடுச்சு என்னென்னோ சொல்றாங்க, அதை செய்ய இதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்ய எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னாக்கா தன் குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரண சிலுவையில ஒப்பு கொடுத்த உடனே அவர் செய்த வேலை என்னன்னாக்கா 1008 யோசனை பண்ணல, 1008 முயற்சி பண்ணல. அவர் என்ன செய்தார் பாருங்க, எமை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கலால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எமை பொய்து தாங்க கைவிட்டாரு. கைவிட்டு உடனே 3 நாள் சிலுவையில் உடனே நித்திய கிருபை இறங்கி அவர் பாவ நிவர்த்தி ஜீவசர மீண்டும் அந்த நித்திய கிருபை அவர் கொடுத்துறாரு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்த அந்த பிதா இயேசுவுக்கு அந்த தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல திருப்பியும் கொடுக்கிறார் பாருங்க. அதை தான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் செய்யணும். என் பிள்ளைய பாவத்துல பெற்றுட்டேன். உலகத்துல எங்கிருந்து கோடி தகப்பன்மார்கள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. பிள்ளைய பாவத்தின் சம்பளம் மரணத்துல பெற்றுட்டாங்க, தலையை தகுன்னு இல்லை, நித்திய தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல ஒவ்வொரு தகப்பன்மாரும் கொடுக்க முடியும். அதுதான் பிதாவாகி தேவன் அங்க சிலுவையில செய்கிறாரு. மகன் குமாரனாகி இயேசுவை பாவத்தின் சம்பளம் எல்லாரும் சிலுவையில் அறிகிறாங்க.
காரி துப்புறாங்க. பாவமானா காரி துப்புவாங்க. அவமானம் வரும், வெக்கம் வரும், நிர்வாண கோலமான எல்லாருக்கும் வருதா இல்லையா? ஏதோ ஒரு பிசாசுகள் வருது, சாபங்கள் வருது, மரணங்கள் வருது, தரித்திரங்கள் வருது, சிரசில முள்முடி வருது, இயேசுக்கு தரித்திரம் வருது, அட்ட தரித்திரம் வருது, ஆபத்து வருது, விபத்து வருது, வியாதி வருது, பலவிதமான கேடுபாடுகள் வருது. இதெல்லாம் வரும்போது பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கவில்லை. அவர் வேடிக்கை பார்த்துக்கொள்ள, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அந்த நித்திய கிருபையுடன் இறங்குற வேலை தான் ஒவ்வொரு தகப்பன் மரணம் பிள்ளைகளுக்கு செய்யணும். அது மகனோ மகளோ, என் பிள்ளையை நான் பாவத்தின் சம்பளம் மரணத்துல பெற்றுட்டேன், அதனால என் பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லா பாதிக்கப்படுது, போராட்டமா இருக்குது, வியாதியா இருக்குது, வறுமையா இருக்குது, தரித்திரமா இருக்குது. அதுக்கு பரிகாரம் என்ன செய்ய போறாய்? பெற்றோர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை நீங்க என்ன செய்வீங்க? இமை போய்து கைவிட்டுட்டீங்க. தாயின் வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பெற்றீங்க. உலகத்தில் 800 கோடி தகப்பனமா இருக்கு இந்த செய்தி. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பெற்றெடுத்த உங்களுக்கு அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுத பெற்றெடுக்க முடியுமா முடியாதா? அதை தான் பிதாவா இயேசு சிலுவையில் செய்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை, ஆனாலும் நித்திய கிருபையுடன் ஏறிங்க. அந்த நித்திய கிருபை தான் தேவ நீதியின் சம்பளம். கிருபைனா இயேசு சரி, இயேசு ரத்தம். பரிகாரம் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு கிருபைனா இயேசு சத்தியம். அவர் கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே அந்த ஜீவ ரத்தம் மீண்டுமா கொடுக்கிறாரு. அந்த பரிகாரம் தான் அந்த நித்திய கிருபை. அதை உனக்கு கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு கேட்கிறேன். அல்லேலூயா. தாய்மாரே, உங்க பிள்ளைகளை பாவத்தின் சம்பளம் மரணத்துல நன்மை தீமறியத்தக்க கனியில பெற்றுட்டீங்க. கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஏடையா இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, கொள்ளை நோயில, ஆபத்துல, விபத்துல எந்த பிள்ளை தான் பாடு இல்லாத இருக்குது? எல்லா சிறியல் வயிற்றில் பிறகு வாய்நாளுக்கும் சஞ்சலம் மிகுந்தவனா இருக்குன்னு சொல்லப்பட்டது. எல்லா வயதிலும் ராயல் ஃபேமிலி ஆகட்டும், காட்டுவாசி, நாட்டுவாசி, எல்லா ஆதாம் மூலமா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் உலகமே இப்போ தத்தளிக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றெடுத்த நீ, தகப்பன் மாறிய தாய் மாறிய, நித்திய கிருபை உங்க பிள்ளைக்கு இயேசு சரி, இயேசு ரத்தத்தை அவங்க பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அதை தான் பிதாவாகி தேவன் இயேசுக்கு சிலுவையில செய்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை பிதாவாகி, ஆனால் நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குது. நித்திய கிருபையை இயேசு சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் அவர் பேர் சொல்லி பிதாவாகி ஆவித்து ஜீவன் ஆதாம் முழு பாவ நிவர்த்தி வேலையை அவங்களை கரெக்டா செய்யறார் பிதாவாகி தேவன். அல்லேலூயா. செய்ததுனால 3 நாள் பாவத்தை மரணத்தை தரித்து ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்து வாழ்க்கை சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் எல்லா தகப்பன்மார்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அதாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரு பேட்டர்ன். அவங்க ஒரு குடும்பம், தேவ குடும்பம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, ஆவியானவர் கிறிஸ்து. பிதா குமார் பரிசுத்த, தாய் தகப்பன் மகன். அது ஒரு பேட்டர்ன். அதை விஷயம் முழுவதும் எல்லா தகப்பன் மாரையும் ஒரு பேட்டர்னை உண்டாக்குறார். ஏதேன் தொட்டில் ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு பிள்ளைகள். அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி மாதிரி ஒரு குடும்பத்துல பரிசுத்தாவியார் வந்து தேற்றரவாளன். ஒரு தாய் தேற்றுகிறது போல இந்த பரிசுத்தாவி தாய்க்கு ஒப்பனையா இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் மார்பகம் நிறைந்தவர், பிள்ளையை தேற்றவர் மார்பகத்துல. அது பரிசுத்தாவிக்கு அவர் தேற்றவாளன். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி, தாய் தகப்பன் மகன். இது ஒரு குடும்பம், தெய்வீக குடும்பம். இந்த குடும்பத்தை வச்சுதான் உலகத்தில் எல்லா குடும்பங்களும் தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்றாரு. தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மண்ணினாலே மனுஷன் இருக்கு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவனுக்கு ஜீவ ஆத்மாவாகி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியிலேயே இருக்கும்படி என்ன பண்ணாரு? அவனை ஏதேன் தோட்டத்தில் வைச்சார். அவனுடைய விழாவிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை எடுத்து தேவடைய சாயலில் தேவடைய ரூபத்தின்படி ஏவாளை உண்டாக்கினார். அவருடைய தோட்டத்திலே எல்லா விருட்சத்துக்கு கனி பிடிக்கலாம். ஆனால் தோட்டத்தினாலே நன்மை தீமறியத்தக்க விருட்சத்துக்கு கனி, அதை தொடாதே பறிக்காதே, புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய். அதுக்கு பேர் தான் பாவம். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சத்துக்கு அன்னைக்குள்ளே இருந்தாங்க. குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்க பரலோகத்துக்கு ஒப்பனே எங்க பூலோகத்தில் ஏதேன் தோட்டம். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு சுயாதீனம் கொடுத்திருந்தாரு. அந்த கனியை தொடலாம், பறிக்கலாம், புஷிக்கலாம். அதுக்கு சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தார். ஆனால் புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய் சொல்லியிருந்தார். ரோபோட்டு மாதிரி உருவாக்கல. ஆனா ஆதாம் ஏவாளும் அந்த கனியை போய் பறிச்சாங்க, புஷித்தாங்க. புஷிக்குனாலே ஷாகவே செத்தாங்க. அல்லேலூயா. அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு கிறிஸ்து வரப்போறார், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய போறான்னு சொல்லி அடிச்சு தோளுடைய போர்த்தி ரத்தத்தோட துரத்தி விட்டாரு.
அந்த ஆதாம் ஏவாள் இது பிறந்து வருகிற எல்லாருமே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறக்கிறாங்க. பிதாவாகிய தேவனோடு இருக்கிற இணைப்பு கட்டை போச்சு, சாத்தானோடு கூட இணைப்பு உறுதியாகி போச்சு. அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ ரோமர் 3:21. அப்போ பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசோடு கூட இணைக்கப்பட்டுதான் தாயின் வயிற்றிலே பிறந்து வருகிறான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்திலே பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் இப்பொழுது தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்லை, எப்படி பெற்றெடுப்பது? தெரியக்கூடாதா? முக்கியமான விஷயங்க, பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த விஷயம் நன்மை தீமை அறியத்தக்க பெற்றுட்டீங்க. அப்படியே விட்டீங்கன்னா என்ன? அவங்க பாவத்தின் சம்பளம் ஆதாமுக்குள்ளே இருந்தா நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்கு துன்மார்க்கம் தான். அது பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் தரித்திரத்திலே வாழும். கோடி கோடியா பணம் எல்லாம் படிச்சிருக்கலாம், என்ன பண்ணக்கட்டும். பாவத்தில் பிறந்ததுனால அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலே பிள்ளைகளை வளர்த்து விட்டா என்னதான் கண்ணியம் மணியன் பார்த்தா பாவத்தின் சம்பளம் நரகம், அதனுடைய முடிவு நரகம், பாதாளம் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவங்கள தேவ நீதியின் சம்பளம் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் நீங்க பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. அந்த பிதாவாகிய தேவன் அவ்வளவு அருமையா செய்யறாரு. கல்வாரி சிலுவையில எம்மை போய்து கைவிட்டுட்டாரு. கைவிட்டு பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் மாம்சாய பாவிகள் கையில் ஒப்படைக்கிறார். ரோமர்கள் யூதர் கையில் பாவம் வருது, சாபம் வருது, மரணம் வருது, தரித்திரம் எல்லாம் வருது. மேஜிக் இல்லைங்க, ஃபேக்ட், உண்மையாவே வந்தது. பிதாவாகிய தேவன் ஆனாலும் நித்திய கிருபை இறங்கி அந்த தேவி நீதி சம்பளம் உயிர்த்தல் கொடுக்கிறார், மீண்டுமா கொடுக்கிறாரு. அதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாரு. அந்த நித்திய கிருபையுடன் இறங்கும் அந்த நித்திய கிருபையை இயேசு ஏற்றுக்கொண்டு அதை இயேசு ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு பிதாவாய் ஆபிச்சு ஜீவசரிஜே ஆதாம் முழு உலக பாவனை கூட 3 நாள்ல பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து 3 நாள் உயிரோடு கூட ஏற்றுவார். இதுதாங்க சுவிசேஷம். இதை ஒவ்வொரு தாய் தகப்பனும் செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க தாய் தகப்பன், உனக்கு ஒரு மகனோ மகளோ, பிதா குமார் பசுத்தாய், இதுதான் குடும்பம். அப்போ இமை பொழுது கைவிட்டுட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. பிதாவாகி தேவன் தலைமையில் கை வச்சு என் மகன் இப்படி ஆயிட்டாரு சிலுவையில, கோர சிலுவையில. ஒரு உலகமே அவரை சபிக்குது, உலகத்தில் பாவமே வந்துச்சு. அந்த கேடடைந்தாரே, காரி தொப்புறாங்களே, செஸ்ல முள்முடி வச்சுட்டாங்களே, சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரமா இருக்கிறாரு கவலைப்பட்டு காலமெல்லாம் கவலைப்படல. நீங்க பெற்றோரா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த காலமெல்லாம் கவலைப்பட. பாவத்தின் சம்பளம் மரணத்துல பெற்றுட்டேன், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல். இயேசு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். என்ன தேவ நீதி? இயேசு மரணம் கிடையாது, இயேசு உயிர்த்தலும் ஜீவனமா இருக்கிறாரு. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்துல பெற்றெடுத்துட்டேன், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல். என் பிள்ளை தலைமையில கை வச்சு அவன் பேரை சொல்லி தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம் ஒவ்வொரு பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக செய்யணும், உங்க மகளுக்காக செய்யணும். அந்த பிள்ளை என்ன பண்ணா அந்த தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல், அந்த ஜீவ வெச்சதுக்கு நீ இந்த பரலோக ராஜ்யத்தை இந்த தேவநீதி உயிர்த்ததுக்குள்ள பரலோக வாழ்ந்து எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சமாதி, எல்லையற்ற உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் வைக்குது. அதுல ஆனா பாவத்தில் பார்த்தீங்களா, அதுல பாதாள ராஜ்யம் இருக்குது, அதுல அசுத்தாவிக்குது, அதுல கொள்ளை நோய்க்குது, அங்கே உமைக்கிறானுக்குது, கொரோனா சகல பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்களா இருக்குது, பாதாள ராஜ்யம் இருக்குது. அதில் தான் பெற்றுக்கிறீங்க. அந்த பிள்ளை பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் காட்டுதா, குடும்பம் முழு உலகத்துக்கு காட்டி வாழ்நாளெல்லாம் பிசாசு போராட்டத்திலே இருக்குது. சீரியஸான மேட்ரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார். கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தத்தை உன் பிள்ளை தலைமையில கை வச்சு முதல்ல பிதாவை, நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனை பாதிக்குது, அதுக்கப்புறம் ஆதாம் இருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அப்ப இயேசு நம்முடைய பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. இயேசு பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் யார்? அவருடைய பாவம் பிதாவாகிய தேவனை இமை பொய்து மூடிக்கொண்டார். பிதாவாகி இங்க பாரு, அப்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொய்து உனக்கு மறைத்தேன். பிதாவாகிய தேவனை மறைச்சுக்கிறாரு. அவ்வளோ பாவம் இயேசு மேல கொட்டப்பட்டது. பாவத்தை பாரா சுத்த கண்ணன் இமை பொய்து மறைக்கிறாரு. ஆனும் மறைச்சிட்டா, ஐயோ என் மகன் இப்படி ஆகிட்டு அப்படியே பட்டட்டும், பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல கேட்டானா பேச்ச இல்லைங்க. உடனே ஒரு பரிகாரம் பண்ணி நித்திய கிருபை இறங்கி அவன் கண்ணை திறக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ கூட அட செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொய்து உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையா சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகி மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபை இறங்கிறாரு. இமை பொய் தான் எல்லாம். காலமெல்லாம் என் முகத்தை மூடிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் யாராவது பகைச்சிங்கனாக்கா இமை பொய் தான் இருக்கணும். பகையும் கசப்பும் இமை பொய்துக்குள்ளே இருந்தா அவங்களை மன்னிச்சு அன்பு நீங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. வாழ்நாள்லாம் பகையும் கசப்பும் இருப்பாங்க. நன்மை தீ மறியத்தக்க கனியிலே இருக்கிற நீ செத்தா கூட அவன் முகத்தை மூடிக்கூடாதுன்றாங்க சில பேர். இமை போய் தாங்க முகத்தை மறைச்சாரு. ஆனாலும் நித்திய கிருபை பாவ நிறுத்தி தேவநீதி தேவதை பரலோக ராஜ்யத்தை இயேசு கேட்டு வைக்கிறாங்க சிலுவையில.
அந்த இயேசுக்கு எது வைக்கும் நம்மளும் பாவத்தின் சம்பளம் மறந்து அவருக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி செய்வார். பிதாவாய் பாரபட்சம் இல்லாதவர். அதான் தேவன். நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கைவிட்டுட்டு நம்ம அவரை கைவிட்டு அவன் ஏதேதோ ஆதாமே ஜீவிதத்துக்கு நீ கைவிட்டுட்டாங்க. அதுபோல் நன்மை தீமறியதுக்கு கணிப்பு நம்ம குமாரன் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணத்துல போயிட்டாரு. அவருக்கு நான் நித்திய கிருபையும் 3ஆம் வானத்துல சகல அதிகாரம் கொடுக்கும்போது ஏற்கனவே ஆதாம் மூலமா பாவத்துல பந்து நான் கொடுக்காத பாரபட்சமில்லா நமக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு. பிதாவாகிட்டேன் நித்திய கிருபை நீ எடுத்தியாத தாங்க கேள்வி. இயேசு எடுத்தாரு. இயேசு நித்திய கிருபை வானத்துல சகல அதிகாரத்தை எடுத்து பிதாவே இவர்கள் மன்னிப்பு என்று சொல்லி மன்னிப்பும் இறக்கத்தையும் காட்டுறாரு. ஈட்டியால் கொத்துறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், ஆதாம் முழு உலகத்தை காட்டுறாரு. பிதாவாகிய தேவன் ஆவித்து அவரிடத்தில் பற்றி ஜீவசர ஜீவ நித்திய கிருபையை அதை பிதாவை ஆவித்து ஜீவனை வர்றார். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறாருங்க. ஒரு மனுஷன் தப்பலங்க. இவ்வளவு செய்யும் போதுதான் பாவம் நிவர்த்தியாகி பசுத்தாய் வந்து சாவுக்கு எதிர்பார்த்து சேர்த்து உயிர்ப்பு வானப்புருஷாக இந்த சுவிசேஷத்தை இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் விஷயம் சொல்லியிருக்கிறார். அதான் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொண்டு 100 ஜீவ மார்க்கத்தை உங்க நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை தீவிரமா ஷேர் பண்ணுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆதாமுக்குள்ள பிள்ளை பெற்றுக்க 4 பிள்ளை பெற்று 2 பிள்ளை பெற்று 6 பிள்ளை பெற்றுக்கிறீங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவத்தின் சம்பளம் மரணம் தலைமையில நெற்றி மேல ஏது ஒவ்வொரு நெற்றியில் ஏதுக்குது. அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்த ஜீவ சர ஜீவ ரத்தம். அதை நித்திய கிருபை இறங்கிறாரு. லேட் பண்ணிட்டு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிதாவாகி 10 வருஷம் பெற்ற உயிரோடு இருந்தாரு. உடனேங்க நித்திய இயேசு தேவதன் கொடுத்து வீட்டுமா திருப்பி 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 பாவத்துக்கு போதும். வாழ்நாளும் நித்திய கிருபையில் தான் இருக்கிறாரு. நீ உன் பிள்ளை பேர் தேவதன் நித்திய வாழ்நாளாம் நினகா அந்த பிள்ளை தேவ நீச்சு தேவதற்கு ஆதம் நித்திய வாழ்நாளெல்லாம் வெற்றி தான். சத்ரு அலைகைத்து ஓடுவான். பாவத்தின் சம்பளம் மரணம் சாபம் மரணம் தரித்து அதெல்லாம் ஓடணுங்க. நியாயப்படி இயேசு 3 நாள் ஓடிச்சுங்க. உலகத்தின் பாவம், உலகத்தின் சாபம், உலகத்தின் தரித்திரம் எல்லாம் ஓடி 3ஆம் வானப்புருஷ சகல பாதபடி வந்து 3 நாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை எமைப்பொய்து உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்கிறார். பெத்த தகப்பன் தாம் பிள்ளை மேல கை வச்சு இயேசு சரி நித்திய கிருபைனா கிருபையும் சத்தியம் நிறைந்தவர். இயேசு சாப்பிட்ட வாக்கு தான் நித்திய கிருபை. அதை பரலோக தேவநீதி உயிர்த்ததுல பாவோட எல்லையற்ற ஆசுவம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவநீதி உயிர்த்தது எல்லையற்ற ஆசுவம் ரைஸ்வை சமாசந்து பரலோக ராஜ்யமேகிற நித்திய கிருபையில தலைமையில் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் வாழ்நாள கொடுக்க 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 பாவட்டுமான ஒரு பசு தாய் சாவுகிற வானத்து சகல அதிகாரம் பூமி அதிர்ந்தது, கல்லறை வெடித்தது. தேவகுமார் பசு தாய் இறங்கினாரு, தேவதூதன் கல்லை புரட்டினாரு, வானத்து சகல அதிகாரம் வந்து இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் போய் சொல்லுங்க என்னாரு இயேசு கிறிஸ்து. பாவத்தின் சம்பளம் மரத்தில் பெற்றுட்டீங்க பிள்ளைங்க, பரிகாரத்தை பண்ணாம கெஞ்சுக்கிறோம் மண்டாடுறோன்றீங்க, பிள்ளைய தடுத்து பாக்குறீங்க. எதாவது முடியுதா? ஒன்றும் முடியாதுங்க. புதகவியில் ஒன்று போய் புதகவிலிருந்தே தர இன்னொரு உள்ளதாம ஏசு இயேசு ரத்தத்துக்கு தலைமையில கழிச்சு தேவன் தனக்கு ஆதாமலுக்கு முழு விளக்கிறதுக்கு அங்கதான் அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் ஊட்டப்படுது. தேவதர் பணிவிடை செய்யறாங்க. அப்போ இப்படிதான் இருந்தது. இந்த சம்பவம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் பாருங்க ஆச்சரியம். ஏசாயா 54:9 இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்ததான்? பிதாவாகிய தேவன் கல்வாரியில் இயேசு அனுப்புறது இது நோவாவின் காலத்தில் உண்டாகும் வெள்ளம் போல் இருக்கும். 8வது வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்றாரு. 8வது வசனத்தில் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொய்து உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த சம்பவம் எப்படி இந்த சிலுவை மரண காட்சி இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். ஒரு இயேசுங்க சிலுவையில பாவத்தின் சம்பளம் இருக்கு, பாவ வெள்ளம் வருது, சாப வெள்ளம், மரண வெள்ளம், தரித்திர வெள்ளம், அப்படியே வெள்ளம் வந்து புரண்டு ஜனங்கள் அப்படி கதிரிகை நோவாகாத உலக பாவிகள் அழிக்கப்பட்டது போலந்துச்சான் சிலுவை மரணம். ஆமா, அதை விட அதிகமா தான் இருக்கும். இல்லையா சிலுவை மரணம். ஏன்னா உங்க பிள்ளை சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திர பாடுபடுறது அது ஒப்பாக தான். நோவாகாரத்தை எல்லாம் பாவம் செய்து நன்மை தீமறியத்தக்க கனி புஷி பாவம் செய்து தேவ மகிழ்பெற்றதுனால நோவாவில் காலத்து வந்த நியாய தீர்ப்பு வெள்ளம் போல இருக்குது அவங்க வாழ்க்கை.
பரிகரிக்கணும். தேவி நீதியின் சம்பளம் உழித்ததல். நோவா காலத்துல நோவா நீதிமானா இருந்தான். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்றதை தேவனுக்கு செலுத்த போடப்பட்டது. நோவா காலத்தில் நோவா பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடம் சுத்தமான மிருகம் இயேசு கிறிஸ்து அடையால் ஜீவ சொரிஞ்சு தேவன் தான் உலகத்தில் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. அது போல பரிகாரப்படும் ஆதாமுக்குள் பிறந்த அந்த நோவா ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தோட கிறிஸ்துக்குள்ள பழைய ஏற்பாட்டு கிறிஸ்து அந்த பைதட்ட ஆட்டுக்குட்டி அது தேவன் தரக்கூடிய நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டதுங்க. நோவா காலத்துல இப்போ கடைசி காலத்துல இருக்க அந்த பைதட்டாடு இதோ உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்குட்டி இந்த இயேசு சரீர் இயேசு அது தேவ நிதியின் சம்பளம். இதுதான் பரிகாரம். உங்க குடும்பத்துல அவன் இலக்கத்தை தக்க உங்க பிள்ளைங்க இலக்கத்தை உங்க குடும்பத்தில் சபையில உங்க ஏரியா இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்க தான். எல்லா தகப்பமான பிள்ளை ஆதாமுக்குள்ள தான் பெற்றுக்கிறோம். எந்த ஜாதி எந்த இனம் எந்த மதம் எந்த நாடு எந்த தேசம் எந்த அரசியல் தலைவன் எந்த சினிமா கலைஞர் டாக்டரா என்ஜினியரா சயின்டிஸ்டா ஆனா பெண்ணா அந்தமான் தீவா எத்தனை தீவுல வானத்துக்கு பூமி 5 கண்ட ஜனம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடா எல்லா தாயின் வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மனத்துல என் பிள்ளை பெற்றுருக்கு. அதனால உலகம் ஃபுல்லா பள்ளின்னு ஆபத்து விபத்து நாசம் மரண வாழங்களா இருக்குது. இதை தப்பிக்கலாம் இமை பொய்து கைவிட்டு நித்திய கிருபையோடு இயேசு ரத்தத்தை அந்த ஜீவ ரத்தம் அந்த இயேசு சரீரத்துக்குள்ள தேவன் இது உயிர்த்தது இருக்குது. அது என் பிள்ளை தலைமையில கவிச்சு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக வாழ்நாள்லாம் கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள் விட்டு ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்து 7 நாள் மாசத்துல 31 நாள் வருஷத்துல 365 நாள் வாழ்நாளெல்லாம் கொடுக்கலாம். ஆமா ஒரு நிமிஷம் கூட கை கொடுக்கூடாது. ஏசு பிதாவாகியதை இன்னைக்கு வரைக்கும் பிதாவாகியதை இயேசு நித்திய கிருபை வானத்து வருஷங்களை புத்திட்டே தாங்கிறாரு. மாறவே மாட்டார். நான் கற்ற நான் மாறாது. இயேசு நேற்று மாறார். அவர் ஜீவனுடையவர். அவர் மத்தியஸ்தர். அவர் மாறவே மாட்டார். ஜீவ விருச்சத்துக்கு என்ன நித்திய ஜீவன் தேவ நீச்சம் உயிர்த்தது அதை தேவன் தனக்கு முழு அதான் மத்திய அதில் மாறவே மாட்டார். உறுதியா இருப்பாரு. எந்த பிசாசு தோத்து போயிடு எந்த சாபம் எந்த பாவம் எந்த பாதம் ஜெயிக்கலாம். நீங்க எந்த மரணத்தையும் ஜெயிக்கலாம். நம்பினாயிட்டு ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனி இதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறது மாறவே மாட்டோம். சின்ன வயசுக்கு வாலிபம் வாய்நாள பாவத்தை சம்பளம் மாறது தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டு அதில் மாறாம உறுதியா இருக்கிறோம். பாவம் சாபம் மரண தரித்திரம் பிசாசும் போராடுறோம். சின்ன வயசு வாலிப வயசு எல்லா அசுத்தாவிய மரணங்கள் தரித்திரம் கொள்ளை நோயுமா இருக்குது. முடிவு நித்திய பாதாதியே போயிட்டு கிறிஸ்துவை சந்திக்காமலே இயேசு ஜீவன் சொரிஞ்சு பாவத்துக்கான பரிகாரம் தேவ நீதி உயிர்த்தல் பெறாமலே அதை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் கொடுக்காமலேயே பாவத்திலே வாழ்ந்து சாபத்திலே வாழ்ந்து மரணத்திலே வாழ்ந்து நித்திய பாதாளம் செல்லுகிற கூட்டங்கள் நிறைய இருக்காங்க. அதுதான் இயேசுனார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்ல மேய்ப்பற்ற நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். மத்திய மாற்று யோவான் ஏசு எங்கு சுற்றி தெரிகிறார். எங்க பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்க நன்மை தீமை தாய் வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மண்டலத்தில் பிறந்தான். மத்திய மாற்று யோவான் நல்லா படிச்சு பாருங்க. திரளான வியாதியஸ்தர்கள் பெரும்பாடு உள்ள சிறி லேகோர் பிசாசு பிடித்தவர் 38 வியாதி திமிர்வாதக்காரர் திரளான வியாதியஸ்தர்கள் கூனி பிசாசு பிடித்தவர்கள் ராஜா வியாதியா இருக்கிறாங்க. திமிர்வாதங்கள் அநேக வியாதிகள் பல விதமான கேன்சர் எய்ட்ஸ் தரித்திரம் அவமானம் வெக்கம் சிறையிருப்பு கொலைகள் வெறிகள் சாபங்கள் பாவங்களா இருக்கிறாங்க. இயேசு ஓடி 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 ஆதாமுக்குள்ள பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு நானே நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவரத்தை அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாய் ஓடி பசுத்தாயா இருக்குது. 2000 பிசாசு ஓடியே போகுது. ஒரு லேகோர் பிசாசு பெற்ற மனிதங்க ஒரு மனுஷன் அம்மா வயிற்றுல பிறந்தவன் அம்மா ஆதாம் மூலமா பிறந்துக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்கவன பாவத்துல பெற்றுட்டான். பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 2000 பிசாசு பிச்சுக்குது. நிர்வாணம் ஆயிட்டான். கல்லறையில் இருக்கிறான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நோவாவின் காலத்து உண்டான வெள்ளம் போடு இருந்திருக்கான். அவன் வாழ்க்கை 2000 பிசாசுங்க தன்னை தானே காயப்பட்டான். நிர்வாணம் ஆயிட்டான். சில பேர் 6000 லேகோன்னா அத்தனை பிசாசு ஒரு மனுஷன் பாய்ச்சி என்ன ஆகும்? அவனை சங்கிலி கட்டி பாக்குறாங்க கயிறு கட்டி பாக்குறாங்க எல்லாம் நெருப்பு பட்ட நூல் பழம் உடச்சே தர்றான். அவ்வளவு பிசாசு பாவங்களும் சாபம் மரணமா இருக்கிறான். அந்த மனுஷனை இயேசு சந்தித்தார். ஏன்னா அவர் பாக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல லேகோன் பிசாசு பிடித்த உன்ன மாதிரிதான் சிலுவையில் உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மரத்தை நான் ஏத்துக்கு போறேன். உன் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை பிதாவாக இது என்ன சிலுவையில் கைவிட போறாரு. பாவத்தை சம்பளம் சிலுவையில் அறிய உன்னை 6000 பிசாசு தன்னது காயப்படுத்துற மாதிரி என்ன சிலுவையில் அறிய போறாங்க. 2000 உலகத்தை எல்லா பிசாசு என்ன வந்து காயப்படுத்த ஒரு சிலுவையில நான் என்ன பண்ண போறேன்? தலைமையில கவிச்சு காலமெல்லாம் இருக்க மாட்டேன். இயேசு பிதாவாய் நித்திய கிருபை இறங்க போறாரு. அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க போறேன். அத்தனை பிசாசு என்ன கைண்டு ஓடும். பாதாளம் என்ன கக்கும். ஹல்லேலூயா. பசுத்தாய் ஊட்டப்படும். நான் வானத்து சகல அதிகாரம் பெற்றுக்கொள் வென்றார். ஹல்லேலூயா. சேசன குடும்பம் அதை காட்டுறாரு. இயேசு ஜீவ மார்க்கத்தை தான் அந்த உலகத்துக்கு போதிச்சார். கிறிஸ்தவனை ஊழியக்காரனை அப்போஸ்தலரை தீர்க்கதரிசி போதகர்ல என் செய்தியை கேளுங்க. கடைசி நாள் ஏற்படுங்க என்னுடைய எல்லா செய்தியிலும் கேள்வி. இயேசு ஜீவ வார்த்தை தான் போயிச்சார். ஜீவ வார்த்தை தான் மனுஷனுக்கு தேவை. நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தைகள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுல சுய நீதி அநீதி கண்டிச்சம் ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதுக்கு பரிகாரம் தேவ நீதி உயிர்த்தது உயிர்த்தது ஜீவனமா இருக்கிறார்.
ஏசு ஜீவ சர்வ ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, பரலோக ராஜ்யங்கிற நித்திய ஜீவன். அதை தான் என் பேர் சொல்லி தேவன் தன் முழு உலக வாழ்நாள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை தான் உன் பிள்ளைக்கு செய்யணும், உன் மனைவிக்கு செய்யணும், உன் சொந்த பந்தங்க, சபை விசுவாதி முழு உலகத்தையும் செய்யணும். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எல்லாம் அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுல பிறந்தவங்க தான். பிதா குமாரன் பசுத்தாவி. இந்த பிதாவாகிய தேவனும் பசுத்தாவியும் தாய் தகப்பனும் அடையாளமா இருக்கிறாங்க. குமாரன் அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாக, இந்த பிதாவாகி தேவனும் இயேசுவும் பசுத்தாவும் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு தான் சிலுவையில குமாரனை பாபம் மாம்ச சாயலாக்குறாங்க. நம்ம அம்மா அப்பா, எங்க அப்பா ராமேசுக்கு எங்க அம்மா ராணி அம்மா 2 பேர் ஒரு கூட்டு போட்டு தான் என்ன பண்ணாங்க, பாவத்தை கூட நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரியாது என்னுடைய விஷயம். நான் கிட்டத்தட்ட ஒரு லேகியோட போல தான் இருந்தேன். சிஎம்சி மருத்துவமனையில் என் சாட்சி பெரிய சாட்சி 7 முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். ஷாக பிசாசின திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதா காரியத்தில் கொள்ளவும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். எப்படியோ தப்பி தவறி இயேசு குறித்து கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நல்லா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. 7 முறை தற்கொலை முயற்சிங்க, சாதாரண காரியம் இல்லை. 7 முறை தேவன் அதிசயமா என்ன பாதுகாத்தாரு. தேவ கிருபை இருந்ததுனால அது இயேசு பற்றி சொன்னாங்க. பைபிள் படித்தேன். கிறிஸ்துவை குறித்து சற்றாயில் வரையாது பின்னணியிலேருந்து வந்தேன். எங்கள் பேக்ரவுண்ட்லேயே இயேசுனா யாருன்னே தெரியாது. எல்லாம் ஆதாம் கூட பிறந்த தலைமுறையா நன்மை தீமை அறியத்தக்க குடும்பம் எங்கள் குடும்பம். உங்கள் குடும்பம் நன்மை தீமை அறிகிறது, நன்மார்க்கம் துன்மார்க்கம். பேரு ஜாதி மதம்லாம் இல்லைங்க. அந்த ஜாதி மதம் எந்த ஜாதி, எந்த இடமோ, எந்த தேசமோ, அந்த ஜாதி நன்மார்க்க துன்மார்க்க ஜாதி. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜாதி தான் பிசாசு கொடுத்தா ஆதாம் வியாபாரம். நன்மை தீமை உலகம் எல்லாரையும் ஒரே ஜாதியாக சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க ஜாதி. அதான் பாவத்தின் சம்பளம் மரணத்தின் ஜாதி. ஜாதி ஒரே ஜாதி தாங்க. அது தேவடைய ஜாதி. அது தேவடைய ஜாதி. தேவ கட்டளை பேரனால நன்மை தீமை அறியத்தக்க ஜாதி. எல்லாம் துன்மார்க்கும் நன்மார்க்க கலந்த ஜாதி. மனுஷனாவே நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்கு. எந்த ஜாதியானாரு, எந்த மதமாரு, எவ்வளவு பெரிய ஆள், படிச்சிரு படிக்காது, ஏழையாரு பணக்காரு, ஆனாரு பெண்ணாரு, அது பாவத்தின் சம்பளம். அது உனக்கு நோவாவின் காலத்துனா மரணம் போல வெள்ளம் போல இருக்குமா. யாராவது ஒருத்தர் செத்துட்டாக்கா பாருங்க குடும்பத்தில், அது எப்படி இருக்குது அந்த குடும்பம். நோவாவின் காலத்துனா வெள்ளம் போல இருக்காங்க. ஒரு அழுகையும் கம்பளையும் கூத்தம் கதறி ஆகிறாங்களா. அதுதான் நோவா. அந்த மரணம் தான் அந்த நோவாவின் காலத்துனா நம்ம வெள்ளம் போடுது. சிலுவையில் இயேசு எல்லாரும் சிலுவையில் இருக்கும். 600 போச்சு கூக்குறாங்க. சிலுவை காட்சி மாதிரி இயேசுடைய சிலுவை காட்சியில் அது நோவாவின் காலத்துண்டால் மரணம் போல இருக்குது. பிதாவாகி தேவன் அங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு பரலோகத்தில் அப்படியே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணல. நித்திய கிருபையும் இறங்குற வேலையை அவர் தீவிரமாக செஞ்சுக்கிறாரு. உன் பிள்ளை குறித்து 1008 காரியங்கள் பேசிட்டு பல விதமான இன்னல்கள், சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், வியாதி இருந்தால் நீ தலைமையில் கேசிக்காலும் ஒரு வேலைக்கு ஆகாது. திருடவும் கொள்ளவும் அழிக்க தான் திட்டம் போட்டு வரான். அதுக்கு பாருங்க ஜீவ விசுவாசிகள் இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் தீவிரமாக கொடுக்குற வேலையை பாரு. அதுக்கு ஒரு வேலை செய்யா. சரீர முயற்சி கூட செய்ய. சரீர முயற்சி அற்ப பிரியம், தேவனுடைய முயற்சி எல்லாவற்றுக்கும் பெரிய பிரயோஜனம் உள்ளது. அந்த வேலையை செய்ய, அதான் பரிகாரம் செய்ய. பாவத்துக்கு, மரணத்துக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, வியாதிக்கு, எல்லாத்துக்கும் தேவ நீதி முடித்து ஜீவ உலகத்திலிருந்து கொடுக்கணும். நன்மை தீமை அறியத்துக்கு உலகத்திலே பரிகாரத்தை தேடும். அது பிசாசு பரிகாரம் தான். எப்படி போனால் எப்படி உண்டு பண்ணாலும் அது இல்லையா. இயேசு ஜீவ உலகம், அவர் ஜீவவானம், அவர் ஜீவ சரீரம், அவர் ஜீவரத்தம். அது தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம். அது அதை உணர்வு என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, என் பிள்ளைங்க பேர் சொல்லி, குடும்பத்தில் சபை விசுவாசி தேவ நீதி உயிர்த்ததில்லை. பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் வாழ்நாளெல்லாம் எக்காலத்தில் என்ன செலுத்தி கொண்டே இறையா. இல்லைன்னா எக்காலத்தில் கவலையும் பழம் சுய நீதி அநீதி நன்மை தீமை அறியத்தக்க 2 வட்டத்தையும் காலமெல்லாம் காட்டி ஒரே பிசாசு இயேசு ஏற்றுக்கொண்டு போவது இல்லை. எங்கே பார்த்தாலும் பகை, எங்கே பார்த்தாலும் கசப்பு, அரசியல்வாதி மேலே கசப்பு, பேர் ஊழியக்காரு, ஒரே போட்டி பொறாம சுய நீதி அணி அந்த நன்மை தீமை வட்டத்துக்குள்ளே இருக்கிறான். பேர் விசுவாசி ஊழியக்காரன்றாங்க. ஜீவமார்க்கம் என்னன்னு தெரியல. இயேசு சரி தேவனி துங்கள் சபிக்கல ஆஸ்பத்திரிகள் பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பம் ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம். இயேசு ஏற்று ஞானத்தோட திருவிருந்த இயேசு சரி இயேசு நித்திய கிருபையும் உனக்குள்ள இருக்குது. அதை தேவன் தனக்கு முழு உணர்த்த முடியாது. சபிக்கிறோம் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. சாபத்தை மேற்கொள்ளும் பகைக்குள் நன்மை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு உனக்கு கொடு. பகைக்கிறவனை ஜெயிக்க முடியாது, நீ பகையை ஜெயிப்பாய். அல்லேலூயா. உன்னை நீங்க சத்துரு நிந்திகள் ஜபம் பண்ண, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியது பரமனுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம். அதான் ஜபம் பண்றது. அது தேவன் தரக்கூடிய 100 பாவங்கள் மன்னிக்கணும். நாங்கள் எங்கள் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அதான் முழு மன்னிப்பு. இயேசு சரியேசத்தை கொடுத்து தேவன் மன்னிப்பு எங்களை எந்த சுவாலை கொடுத்து தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்று தான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம். அல்லேலூயா. அதுதான் சிலுவையில் செய்தார். முழு உலகத்தை பாவத்தை ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டு அசரவில்லை, பயப்படவில்லை. வீரன் இயேசு, மாபெரும் வீரன், உலகத்தை ஜெயித்த வீரன், பாவத்தை ஜெயித்தது, மரணத்தை ஜெயித்தது, பாதாது என்னது மலையை நோண்டி எழுப்பிடிக்கல. ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாருங்க. பசுத்த ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாவுக்கு ஆபியோச்சு ஜீவசர ஹீட்டாக ஆதாம் கூடி அந்த ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்குது. அது கொடுத்தாரு உனக்கு தான் சிலுவையில். இல்லையா. பாவத்துக்கான பரிகாரத்தை வச்சுதான் இயேசு சிலுவைக்கு தைரியமா போனார். எல்லாம் போயே இருக்க மாட்டார்.
எத்தனை முறை பிதா சொன்னாலும் சரி, ஒரு தைரியத்தில் தான் பிதாவாகி இயேசு சிலுவைக்கு அனுப்புறாரு. மகனே, தேவகுமாரனே, நான் உன்னுடைய தகப்பன், பரம தகப்பன். இப்போ சிலுவையில் மனு வர்க்கத்தின் உலகம் 800 கோடி பேர். எங்கள் ஊர் சோழவர், உங்கள் ஊர் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு, இந்த முழு உலகம் ஒரு மனுஷன் பாய்க்கலாம். ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கும். மனுஷன் அப்படியே தெற்கு முக்காடுறான் பாவத்தில் மாட்டிக்கிட்டு. அந்த கேடாடி ஒரு தைரியத்தை சொல்ல, நித்திக்கிறோம் நான் உனக்கு உடனே இருக்கேன், தைரியமாக போன்னு சொல்லி தான் என் பிதாவாக இயேசு சிலுவைக்கு உங்கள் பிள்ளை அனுப்பி அப்படியே தைரியமா இல்லையா 7 மடங்கு சொல்ல சாத்ராக் மேசாக் அப்படியே அனுப்புறாரு. கர்த்தர் அதுக்கு தடை பண்ணவே இல்லை, தைரியமா அனுப்புறேன். என்னதான் என் மக சாத்ராக் மேசாக் அப்படியே தேவன் தனக்கு தேவன ஜீவன். தேவன் தனக்கு அவனை பகைச்சவனுக்கு சபிச்சவனுக்கு அவனை பொய் கேஸ் போட்டு அக்னி சொல்ல போய் எல்லாரும் மன்னிப்பு ஜீவன் பருவி தேவன் தனக்கு ஆதாம் அக்னியை பார்க்குதுங்க. ஒரு முடி கூட கரியலையாங்க, தைரியமா அக்னி சொல்லி போயிட்டு வராங்க. 7 மடங்கு அக்னி சொல்லல, அதே அக்னி சொல்ல ஒருத்த மோனா பாபில அவன் நன்மை தீமாரி சுட்டிச்சு செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி சிங்ககவியில் தானியலை தடை பண்ணவே இல்லை. பிதாவாகி போ அனுப்பு என் மக. அவன் தானியலுக்குள்ள விசேஷம் எது, கிறிஸ்துவ ஆவி. அவன் தேவனையும் மன்னிப்பான், பகைச்சவனும் மன்னிப்பான். அவன் மேலே பொய் கேஸ் போட்டு சிங்ககவியில் போட்ட எல்லா பாபிலோனிய பிரதானி எல்லாரும் பகைச்சவனெல்லாம் மன்னிக்கிற ஜீவனை பருவ போனார். தைரியமா போனார் தானியல். ஒரு நாள் ஃபுல்லா சிங்ககவியில் உலாவுறாரு. சிங்கங்கள் வாழை கட்டி போட்டார். அல்லேலூயா, தேவதூதன் வந்து. ஏன்னா அவர் தேவகுமாரன். தானியேல், சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ தைரியமா போயா. ஆனா கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போ. அந்த கிறிஸ்துவ தேவநீதி சம்பளம் உயிர்த்தையில பிதாகுமாருக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுத்துரு. அதில் கரெக்டா இருக்கு, பாயிண்ட்ல கரெக்டா இருக்கும். இயேசு கிறிஸ்து பாயிண்ட் விட்டு நீ என்னதான் டக்கரைச்சாலும் எங்க போனாலும் நாய் கடிக்குதும், சிங்கம் கடிக்குதும், சாபம் கடிக்கும், மரணம் கடிக்கும், தரிசனம் கடிக்கும், வியாதி கடிக்குதும், அக்னி சோழ சுட்டு எரிக்கிறதும், பொல்லாத மனிதர்களும் ஆபத்தில் பிசாசிக்கிட்டு உனக்கு நாசமாகும். சிங்க கபி எதை குறிக்கிறா? இந்த உலகம் ஒரு சிங்க கபி. பிசாசிகள் நிறைந்த உலகம். உங்கள் எதிராளி பிசாசு எவ்வளவு சிங்கல் போல இருக்கான். இந்த சிங்க கவியில தானியல் உலாக இந்த உலகத்தில் நீ உலாகிறாய். அந்த தானியல் ராஜாவே நீ 2 வாய் நான் உமக்கு தேவனுக்கு நீதிக்கேடு செய்யல. தேவனத்தில் முழு பிரதான காரணம் தேவனத்தில் அன்பு, கிறிஸ்து அன்பு. அந்த தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினார். அன்பாடு பாவம் நிவர்த்தியாகும், பசுத்தாய் ஊட்டப்படும், வெற்றி வாழ்க்கை வாழலாம். இல்லையா ஜாமல்லமா? அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைக்கிறார். இயேசுவை பரிகாரத்தை பண்ணுங்கள். பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரம் தேவ நீதி உயிர்த்தது. இடையில தரித்திரத்துக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்குள்ள சிலுவையில் தரித்திரம் வருது. பாவத்தினால் சாபத்தினால் என்ன வருது? தரித்திரம் வருது. உலகத்தின் தன் இயேசுக்கு 2 கை ஓட்ட கையை போச்சு, தலைமையில் கை வச்சு. பேங்க்ல பேலன்ஸே இல்லை, சுத்தமா இல்லை, பேலன்ஸே எல்லாம் போயிடுச்சு. இயேசு தலைமையில் கை வச்சு 3 நாள் கழிச்சு பாரியா. எல்லா பேங்க்கும் ஏசுனார் பாதுபடியில் வந்து எல்லா உலக எல்லா பேங்க் சொத்தும் ஏசுனார். என்னையா பண்ணாரு? பேங்க் மேனேஜர் முதல் கொண்டு ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் ஏசு கிருஷ்ணன் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பிதாவே அந்த நித்திய கிருபை இறங்குறாரு. பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் தரித்து எல்லாத்துக்கும் அங்கே இறங்குறாரு. இயேசு எல்லாத்துக்கும் பரிகாரம். பாவம்னா தேவநீதி, சாபம்னா ஆசீர்வாதம், தரித்திரம்னா ஐஸ்வர்யம், மரணம்னா உயிர்த்தெழுதல். மரணத்தை வரைக்கும் பரிகாரம் தேவ உயிர்த்து குத்துட்டாரு. அது அப்படியே பிதா இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறீங்க. ஒரு நாள் பாக்கிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் பிசாசு வந்து பிடிப்பான். அதுதான் இயேசு ஏற்று உலகத்தையே நீ அனுப்புகிறோம். அப்படின்னா யாரை பகைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஆள் பகைச்சா போதுங்க. அந்த ஒரு ஆள் தாங்க உனக்கு நோவாயின் காலத்து வெள்ளம் போல இருக்கிற ஆள் இல்லையா? அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புறான். அதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் இந்த விலகி இருக்கலாம். ஏசு அதெல்லாம் செய்யுது. ஆனால் நல்ல மேய்ப்பு தன் ஆடுகளுக்கு ஜனங்களுக்காக தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து பரலோக ராஜ் இயேசு சாமன் ஜீவ சாட்சியம் கொடுத்துட்டே இருந்தாரு. மத்திய மாற்று போச்சு. எவரும் பையன் கை போட முடியல. எத்தனையோ ஒரு கொலை செய்ய வகை தர்றாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கொலைகாரனுக்கு ஜீவ சாட்சி பரலோக ராஜ்யம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு வழியா வந்துட்டு 7 வழியா ஓடுது. அப்போ எப்பதான் பிடிச்சாங்க? பிதாவாகி கைவிட்டுற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. நீ பிதாவாகி தேவனை கைவிட்டு அவர் உன்னை கைவிட்டு பிசாசோடு கூட்டு சேர்ந்துருந்தா அவன் எல்லா பிசாசும் உன்னை ஜெயிக்கும். மனுஷன் பிறக்கும்போது தாயின் வயிற்றில் பிதாவோடு கூட இணைப்பில்லா தான் பிறக்கிறான். என்ன பொறுப்பு தெரியுமா? தாயின் வயிற்றில் பிறக்கிறவங்க பாருங்க, நிறைய பேர் அபாஷனம் பண்றாங்க, சிசுலே கொலை பண்றாங்க. அந்த சிசு என்ன பாவம் மனுஷன் கேட்கறாங்க? பீடி பிடிச்சிச்சா, பொடி போச்சா, சினிமா பார்த்துச்சா, கெட்ட வார்த்தை பேசிச்சா, இல்லை விபச்சாரம், சிசுவிலே கொலை நடக்குதுங்க. சிசு கொலையை நான் வீடியோ எடுத்தது பார்க்குறேன். 5 வாரத்தில் கொலை, 2 மாதத்துல 3 மாதம் அப்படியே கட் பண்ணி வயிற்றுல பிசாசு சிசு கொலை பண்ணுறான். பாவம் செய்கிற பிசாசம் ஆதி மனுஷ கொலைப்பா. ஏன்னா பிறப்பு வந்து பிதாவோடு கூட இருக்க இணைப்பு கட்டாயம் தான் தாயின் வீட்டில் பிறகு எந்த எவ்வளோ ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. அப்புறம் எப்படி தப்பி தவிர 9 மாதம் தப்பி வந்துடுறான் வெளியே.
வந்த நாள்லேருந்து அவன் சாகர வரைக்கும் பிசாசு போராட்டம் தான். சும்மா விட்டான பிசாசு யாரையாவது இப்போ கொள்ளை நோய் வந்துச்சு, கடைசி காலத்தில் ஆபத்து வந்து விபத்து வந்து ராச மோசங்கள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், வியாதி, பல விதமான வியாதிகள், சிறைச்சாலைகள் பெருகி போச்சு, ஹாஸ்பிட்டல் பெருகி போச்சு, வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், கடன் தொல்லை, ஃபைனான்ஸ் கம்பெனி பெருகி போச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, வறட்சி, வனாந்தரம், எல்லாம் உலகம் நிமித்து பூமி கொள்ளாங்க, நிமித்து பூமி சபிக்கப்படும். நன்மை தீ வரியத்தக்க கனி புஷ்கினாலே சாகவே சாவாய். அதுதான் இயேசு, நான் வருத்தப்பட்டு வார சுமக்குள்ளே எல்லாரும் எங்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசி திராட்சை நித்திய ஜீவன், இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அதை புசிங்க. அது பரலோக ராஜ்யம் மாதிரி. அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் தீவிரமா கூட இமைப்போது தான் பகை கசுப்பு வைராக்கெல்லாம் இருக்கும். அப்படியே மணிக்கணக்காக இருக்கும், நாள் கணக்காக ஒரே பகையும் கசுமா இருப்பாங்க. குடும்பத்தார் மேல போற இடத்துல வர பகையும் கசுமா இருக்கிற அசுத்தாய் உனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இமை போயிலே பிடிச்சிக்கோ. பிதா கிட்ட கத்துவாங்க, இமை போய்த்தாங்க பகைய கசப்பெல்லாம். இயேசு ஆனாலும் நித்திய கிருபையோட தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தை இறங்கிட்டாங்க. பசுத்தாய் கூட தேவத்தூர் வருவாங்க, பணிவிடை செய்வாங்க, சூழ்நிலை மாறும். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. நிறைய வசனம் எடுக்க நேரம் இல்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை சொல்லப்படுது. நிறைய வசனம் சொல்லிக்கிறாங்க. ஏசு பிதாவாಗಿದೆ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலே நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லிக்கிறேன். இயேசு தான் உனக்காக கைவிட்டாரு. இப்போ இங்க பாருங்க, இது எனக்கு நோவாவின் காலத்து உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்து உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது கூட உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை ஆணையிட்டேன். மலைகள் விரிக்கலாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஒரு முறை தான், திடீர் அப்பப்போ கைவிட்டு நிலை பிதாவாகிய இயேசு ஒரே முறை உனக்காக மாடல் காட்டுறாரு, அவ்வளவுதான். ஆனால் நித்தியமா இன்னைக்கு வரைக்கும் நித்திய தேவன் தனக்கு முழு உலக பிதா குமார் உலகத்துல பெஸ்ட் பயங்கர பணக்காரங்க, கோட்டீஸ்வரர் பிதா குமார் எனக்கு சொல்லியாட்டாரு இல்லையா. பூமியை பிசாசு விலகத்து வாங்கிட்டாரு. என்ன ஜீவ சர ஜீவரத்தம் குத்துதான் இல்லையா. 5 சென்ட் நேரத்துக்கு போராடிட்டு இருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தை உங்ககிட்ட குத்தாரு. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு குத்தாங்க. 3 நாள் தரித்திரமான இயேசு போன உலகத்தை சுதந்திரிச்சாரு. உன்ன மாதிரி என்ன மாதிரி அட்ட தரித்திரமான இயேசு 3 நாள் கழிச்சு பார்த்தா உலகமே இருந்துட்டாரு. வானத்துல உஷாகலரியா 3ஆம் உயிர் எப்படி சொன்னாரு? கிரையம் பிதாவாகி ஆதாம் முழு இயேசு சரி இயேசு அந்த கிரையம் உனக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யமே எல்லையே ட்ரைஸ் என்ன பண்ண அதை வச்சு கெடுத்து பேசிக்கிற ஊர் இல்லை 4 பேர் வெக்கமா இருக்கு சொன்ன நினைச்சாலே ஊழியங்களை விசுவாசிகள் நினைச்சாங்க. அன்புயா இவ்வளவு காரி தொப்புறான் 600 போட்டு மண்டிக்கிற அன்பு உனக்காக ஜீவனை பரிவர்த்தனை கொடுத்து அன்புக்கும் தான். அதான் என் உலகம் ஸ்டன் ஆகி போச்சு. பரலோகமே ஸ்டன் ஆகிடுச்சு இயேசு பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனை பார்த்தா உலகமே ஸ்டன் ஆகி நிற்கிறான். அவன் தான் உத்தம கிறிஸ்தவன், அவன் தான் உண்மை கிறிஸ்தவன், அவன் தான் உலகத்தை ஜெயித்தவன், அவன் தான் பரலோகத்தையும் போய் சேருவான். முழு உலகம் ஒரு ஆள் மேல பகையா இருந்தா கூட பரலோகம் பார்க்க இயேசு தான் மாதிரி டிட்டோ அவர் தான் சூத்திரம். ஒரு ஆள் பகைச்சிட்டா பரலோகத்துக்கு போனார் இயேசு. முழு உலகம் ஆதாம் வந்து 2வது ஜீவன் குத்துட்டாய பரலோகம் அவர் ஏற்றிச்சு 3ஆம் நாள்ல. டேஞ்சருங்க சிலுவன்னா. அதனால தான் மூணு முறை ஜாமோட இது சரியான வேலை. இது பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுவாங்க, நீங்க கூட அவனு உங்களுடைய விஷயத்தை தைரியமா அனுப்புறாரு. பிதாவாக தைரியமா இயேசு போட்டாரு. பெரிய சோதனை பாதாள சோதனையை ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. அதான் மாதிரி காட்டுறாரு. அதான் தேவன் தனக்கு ஆதாம் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க தீவிரப்படுது. மலைகள் விளைக்கினாலும் பர்வதங்கள் நிலை வைத்தாலும் சொல்ல பாருங்க, மலைகள் விளைக்கினாலும் பர்வதங்கள் நிலை வந்து என் கிருபை உன்னை விட்டு விலகாலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மையில் மலை விலகட்டும் பர்வதம் எண்ணமும் விலகட்டும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படி உறுதியே படி சிங்காசில எத்தனைலாம் போய் கவிகிருஷ்ணா எத்தனை மிருகம் வந்தாலும் அப்படியே பிடிச்சி ரத்தம் புரிஞ்சி சாகரிக்கவே விடாது. அந்த மாதிரி கிருபை நித்திய தேவன் தனக்கு ஆதாம் முழு வானத்தோடு சகலை கொடுத்ததுதான். பிசாசு பார்க்குறான், பாவத்தை மனத்துக்கு அதில் உறுதியாக வைக்கிறான். அவனை தேவதம் செபிக்கப்பட்டு சாப்பிட்டு பாதாளத்தை உறுதியாக வைக்கிறான். ஏசு நானே நல்ல ஜீவ சரஜி வானத்தோடு சகல அதிகாரம் உறுதியாக பற்றிக்கொள். லெலியா குடியான திராட்சத்தில் நிலைத்திருக்க போல ஒருவன் இந்தியில் நிலைத்த அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாகமம் 28:15 நான் சொல்லுகிற வரைக்கும் உன் வசனத்தை கைவிடுதல். உபாகம் 31:4 கைவிடுவதில்லை. 31:8 சொல்றாரு. யோசுவா 1:5 சொல்றாரு. சங்கீதம் 9:10 சொல்றாரு. சங்கீதம் 30:28, சங்கீதம் 38:21, எபிரேயர் 3:20 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விலகுவதும் இல்லை. நீ விடுகவே நீ விட்டுட்டா என்ன பண்றது? காட் பேட் பாட்டுன்னு ஒன்று, மேன் பேட் பாட்டுன்னு ஒன்று. காட் பேட் பாட்டில் தான் நித்திய கிருபை, மேன் பேட் பாட்டில் அந்த இயேசு அந்த நித்திய கிருபை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. இது ரெண்டும் இணையும் போது தான் பாவம் டு மன நீ பசுத்தாய் ஊட்டப்படும். அதனால்
காட் மேட் பாட்டில் அவர் என்ன செய்ய, நான் மேன் மேட் பாட்டில் இருக்கிற கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுயநீதி இது இப்படி மாம்ச சிந்தை இந்த கிறிஸ்துவ புரட்சிகரமாக மாறாது, எழுப்பும் வராது, ஒரு சூழ்நிலும் மாறாது. அல்லேலூயா. ஜெபம். பரிசுத்தாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 23/1/2022 ஞாயிறு ஆராதனை ஏஎல்சி பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் சபையிலே ஆண்டவரே இந்த கொடுத்த இந்த செய்தி கேட்ட இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்வோம். ஆதாவுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாக கிடக்கிறான். பெரிய கோடியாக பணம் இருக்குது, பணமே இல்லாத ஏழையாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான், படிச்சிருக்கான், படிக்காதனால காட்டுவாசியாக இருக்கான், நாட்டு ஆணாக இருக்கான், பெண்ணாக இருக்கான், பாவம் ஷாபம் மரணமும் உரிமையாக வருது. அதை தேவனுக்கு தன் உலகத்தை காட்டுறதுனால அப்படிப்பட்ட மனுஷன் நித்திக்கிற இயேசு தேவனீச உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் காட்டி பசுத்தாக தேவதூர் பண்ணி அவனை காப்பாற்றி விடுதலையாக்க ஊழியத்தை இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு கத்தாவை கட்டுப்படட்டும். பாவத்திலிருந்து சாப்பிட மறந்து விடுதலையாக கிறிஸ்துவை நிலைத்திருக்கட்டும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்திற்கு வெளியே ஜீவ மார்க்கத்துக்கு வரட்டும். அந்த இயேசு சாப்பிட வாக்குறது தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தில் வெளிப்பத்துக்கிட்டே இருக்கட்டும். கத்தா இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன இருக்கிறோம். பயப்படாதே, கலங்காது, திகையாது. இனி நானும் தேவன் என் நீதி வலது கருத்தா உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். சின்ன பாவியம் பெரிய பாவியம் மோசம் எந்த பாவியம் இயேசு ரத்தம் ஓவர் பெரிய கடைசி சுற்று ரத்தம் எனக்காக தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளம் வெளிப்படுத்துறோம். பாவட்டு ஓடு பசுத்தாவா கேரண்டி. நன்மை தீமறியத்துக்கு நீ புஷி சாகவே சாகாது. தேவன் தனக்கு கேரண்டி. அசுத்தாய் பாவம் சாகும் பாதாளம் கேரண்டி. அதுக்கு பரிகாரம் ஜீவ விசது. ஏன் நானே வழிய சத்து ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மீட்பு தர ஜீவ தர ஜோயே ஜீவன். அதுக்கு பேரு ஆதாம் கிரேக்க வாழ் சூக்கிய பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் ஜீவனை விட்ட பிதாவே ஆவித்து ஜீவன் தேவன் தனக்கு ஜீவன் நித்திய கிருபைகள். கிருபை சத்துனா ஏசு. அந்த ஏசு பேர் ஜீவன் ஜீவஸ்வர ஜீவரத்தம். அதை ஏன் பெல்ல பேர தெரியும், குடும்பத்தின் பெரிய சொந்த பந்துகள் பெரிய சுற்றி எல்லா போகிற இடங்கள் எல்லாம் சொல்லலாம். அதான் ஊழியம், அதான் சுவிசேஷ ஊழியம், அதான் ஆத்துமாதா. எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு எந்த இங்க சொல்லு தூரத்தில் இருக்கும். ஏசு இங்க சொல்றாரு போ உன் மகன் சுத்தமாக என்ன செய்ய பாவத்துக்கு பிறகு என் ஜீவசரி அவன் பேர் தேவதை ஒன்று அசுத்தவாங்க தூரத்தில் அற்புதம் நடக்குது. மத்தியமா ரூகா மூலம் இதாங்க ஓடியான். அது இல்லை எந்த மனுஷனை கொண்டு வா, எந்த மனுஷன் பிறகு எந்த மனுஷன் நன்மை தீமறிக்கிறோம். வேற புதுசாக வரைக்கும் போகிறான். நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு ரவுடித்தனம் சன்மார்க்க குணம் நன்மார்க்கு இதான் மனுஷன். அதுக்கு பிறகு இயேசு தேவநீதி ஊத்த பரலுகிற தேவன் தனக்கு முழு பாதம் ஓடி அசுத்த பசுத்தை ஊட்டப்படும் ரசிக்கப்படும். தொடர்ந்து செய், அதே இடைவிடாமல் செய், எக்காலத்தை செய். இதுதான் ஆத்துமாதாயம். ஆண்டவரே இந்த வசத்தை கொண்டு இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அளவில் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பஸ் காட்டுறது நிலைக்கால பூச்சி சங்காது ஓட்ட பசுத்தை எகிப்து சேர்வு காணாந்தேசு வராங்க. அந்த ஆட்டுக்கிட்ட பஸ் கார்டு நம்முடைய பஸ் கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார். சங்காது ஓடித்தர பசுத்தாக எகிப்து சேர்வு நீக்கித்தான் செங்கட பிறந்துதான் யோதான் பின்னிட்டு போய் தான் எதுக்கோ தரமட்டமாகித்தான் காணாந்தேச உண்டாகித்தான் ஆகும். இதுதான் மோசை. பழைய ஏற்பாட்டு போய் நீங்க புதிய ஏற்பாட்டு மோசை வரல. பரம மோசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய கிருபையோடு இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பைதட்ட ஆட்டுக்குட்டி, அந்த பைதட்ட சரீரம், பைதட்ட ரத்தம், பைதட்டவாத பரலோக ராஜ்யம் நித்திய தேவன் தனக்கு முழு வாயினால் வெளிப்பத்துங்க. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் சுற்றிகள் தேர்ந்த பாதுகாக்க ஊழியம் செய்யுங்க. எல்லா ஆதவங்களை பிறந்து பாவத்தை சாபத்தை மண்டலத்தில் பிசாசு நோவா காலத்தில் உங்களை மனுஷகுமார் காலம் உண்டாக சொல்லப்பட்டு சொல்லியிருக்காரு. சோதம் கூட அப்படின்னு ஆனால் பாவம் சாபம் மரண பரிகாரம் பண்ணி அவனுக்கு தெரியல. இவன் பேர் விசுவாசி, இவனே ஊழியக்காரன். யாரை பார்த்தா சபிச்சு நெஞ்சு சூசின் பகையும் காசும் சுய நியாயப்பிரமான மெட்டாலிட்டியாக இருக்குது. கிறிஸ்துவை அறிந்தவன் கிறிஸ்துவ தேவன் தனக்கு இமைப்பு ஆனால் நித்திகிருவை இறங்குறோம். எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காது, திகையாதே. ஆண்டவரே சோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு அளவிலாக ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா பாவத்தின் மறந்து பிடியாக பரலோகராஜ் இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தின் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் வெள்ளூர் பகுதியில் எங்களுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை மறுபடியும் கேட்க நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை தீவிரமாக ஷேர் பண்ணும். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோத்திரம். உங்களுக்கு வேறு பாஷை தெரியும், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா தெரியும், அதில் மொழியிலெல்லாம் இந்த செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை உங்கள் மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்குறேன். அல்லேலூயா. இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஏராளம் பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அத்தனை பேருக்கு தீவிரமாக ஷேர் பண்ணுங்க. எல்லா தாய் தகவல் மாறும். பிள்ளையை குறித்து கவலைப்படுறதுனால சோர்ந்து போகிறது பயம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னும் நிலைமை மோசமாக தான் போகுது. வேறு தலைமையில் இயேசு சத்தம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்க தெரிஞ்சு எனக்கு தேவநீதி சம்பளம் உயிர்த்துல தேவன் தனக்கு ஆதவன் முழுவதுக்கு பெக்க தெரியுமா தெரியாதா? பெக்க தெரியுங்க. அல்லேலூயா. பிதா குமார் பசுத்தாவே பாரு கர்த்தர் அவர்கள் கூட பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டு கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெயிக்கிறோம். ஆண்டு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிப்பீராக.
வழிநடத்தும். இயேசு நாம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய முறை என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று உண்மையில் மனதில் உன் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த செய்தி 23/1/2022 அன்று பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார், ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். பெரிய காரியங்கள் அவர் மூலமாய் தேவன் செய்வார்.